السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஒலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துகளில் ரூஹ் என்கின்ற இந்த நிஅமத் மிகவும் உயர்வாக அது கருதப்படுகின்றது. மனிதனுடைய உடலில் ரூஹ் இல்லை என்று சொன்னால் அவனால் எந்த விதமான செயல்பாடுகளையும் எதையும் செய்ய முடியாத மரணித்தவர்கள் என்கின்ற ஒரு பெயரை அவர்கள் பெற்றுவிடுகின்றார்கள். இந்த ரூஹ் சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு தருகின்ற விளக்கம், இதில் நாம் அறிந்து வைத்திருக்கின்ற விஷயங்கள் ஒரு படிக்கு மேலால் இதை பற்றி அதிகமாக சிந்திக்க கூடாது என்கின்ற விஷயம், இவைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு ரூஹ் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை உங்களோடு நாம் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அறிவை கொண்டு மார்க்க ஞானங்களை, அறிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் தேவையில்லாமல் நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதை அளவுக்கு அதிகமாக நாம் அதை பற்றி பேசவும் கூடாது, விவரிக்கவும் கூடாது. அதில் ஒரு விஷயம்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்ற இந்த ரூஹ் என்கின்ற உயிர். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 17வது அத்தியாயம் 85வது வசனம் நாமெல்லாம் பரவலாக அறிந்த ஒரு ஆயத்து. يسألونك عن الروح قل الروح من أمر ربي. நபியே, உங்களிடத்தில் அவர்கள் ரூஹை பற்றி அவர்கள் விசாரிக்கின்றார்கள், விளவுகின்றார்கள். உயிர் ஆன்மா என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் நின்று உள்ளது. குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் நின்று உள்ளது. மேலும் உமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, கல்வியிலிருந்து மிக சொற்பத்தை தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று இந்த ஆயத்தில் ரூஹை பற்றி அல்லாஹ் நமக்கு விவரிக்கின்றார். மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் குர்ஆனில் பார்க்கின்ற பொழுது அதை குறித்து பல்வேறு வசனங்கள் ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்து விளக்கமாக வரும், ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்து இன்னும் விளக்கமாக வரும். தொழுகையாக, நோன்பாக, ஸகாத்தாக, ஹஜ்ஜாக, இன்னும் பிற நல் அறங்களை குறித்து நாம் குர்ஆனில் தேடுகின்ற பொழுது ஒரு ஆயத் இன்னொரு ஆயத்திற்கு விளக்கமாக வந்து நிற்கும்.
அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லிவிட்டு குர்ஆனினுடைய ஒரு சில இடங்களில் அதற்கு விளக்கமாக பல ஆயத்துக்களை அல்லாஹ் இடம்பெற செய்தாலும், ஆனால் ரூஹை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குலிர் ரூஹும் மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் நின்று உள்ளது, அதை பற்றி நீ விசாரிக்காதே, நீ அதை பற்றி கேட்காதே என்று சொல்லுவதை போன்று இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வரலாறை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். நாங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவில் ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய தோட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். நபி அவர்களும் அந்த தோட்டத்திலே அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் கேள்விகளை கேட்டு அவர்களை இழிவுபடுத்துகின்ற, அவர்களை ஏழாமையில் ஆக்குகின்ற செய்திகளை, விஷயங்களை அவர்கள் அதிகம் செய்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்படி யூதர்கள் அந்த வழியை கடந்து சென்றார்கள். அதில் ஒருவர் சொன்னார், இது முஹம்மதிடத்தில் ஏதாவது நாம் கேட்டு அவரிடத்தில் விளையாடலாம், இந்த முஹம்மதிடத்தில் ஏதாவது குறித்து நாம் பேசலாம் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது அதில் சிலர்கள் சொன்னார்கள், முஹம்மதிடத்தில் அதிகமாக நீ விளையாடாதே, அவரை ஏளனமாக நீ பார்க்காதே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே வந்தார்கள். எங்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அதில் ஒரு யூதர் வந்தார். வந்து அவர் நபியிடத்திலே கேட்டார், ரூஹை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களாக இருந்தாலும், மற்ற மக்களாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும் கேள்விகளை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது ஏதாவது பதில் வருகின்றதா என்று சிறிது நேரம் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு வந்துவிடுமேயானால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண் இமைக்கும் நேரத்திலே வந்து விடுவார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண் இமைக்கும் நேரத்திலே வந்து விடுவார்கள். அந்த என்ன விஷயம் நபி அவர்களுக்கு விளக்கப்பட வேண்டுமோ அதை அந்த இடத்திலேயே விளக்கி தருவார்கள். அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென அவர்கள் நிதானித்து நிற்கின்ற பொழுது இதற்கு என்ன பதில் நாம் சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் திகைத்து நிற்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார்கள். இந்த ஆயத்தை நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆயத்துகளை ஓதுகின்ற பொழுதும் துவங்குகின்ற பொழுதும் இதை நாம் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், மறந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் இதை சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொன்னார்கள், வயஸ்அலூனக அனிர் ரூஹி, நபி அவர்கள் உங்களிடத்தில் ரூஹை பற்றி அவர்கள் விசாரிக்கின்றார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் நின்று உள்ளது, அதை பற்றி நான் சொற்பமான அறிவை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேனே தவிர அதிகமான அறிவுகளை நான் தரப்படவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள். இதோடு முடியவில்லை, யூதர்கள் விடவில்லை. நபி அவர்களை மேலும் அவர்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள். கம்மியான அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும்தானா அல்லது எங்களுக்கும் சேர்த்தா, எங்களுக்கு மட்டும்தானா அல்லது உங்களுக்கும் சேர்த்தா என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் அப்படித்தான். அல்லாஹ் தந்திருக்கின்ற அறிவு மிக சொற்பமான ஒரு அறிவு, அதை கொண்டுதான் துனியாவில் நாம் உலா வந்து கொண்டிருக்கின்றோம். ஞானத்தினுடைய கடலாக அல்லாஹ் ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் என்று இது ஆயத் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கி தருகின்றார். சில நேரங்களில் அல்லாஹ்வினுடைய ஞான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு எங்காவது அல்லாஹ் யாரிடத்திலாவது கேட்க வேண்டும் என்று சொன்னால் கேட்டுத்தான் ஆக வேண்டும், யாரிடத்திலாவது பெற வேண்டும் என்று சொன்னால் பெற்றுத்தான் ஆக வேண்டும். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் இப்படி சொன்னார்கள். யாரோ ஒரு கேள்வி கேட்ட அந்த நேரத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எல்லாம் தெரியும், நாளைக்கு நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னார். அல்லாஹ் உடனே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட ஞானத்தால் அறிவால் உயர்ந்தவர்களாக ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் சென்று நீங்கள் பாடம் படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா, அல்லாஹ்வோடு பேசியவர்கள்.
உலுல் அஸ்மிலே நபிமார்களில் கண்ணியமாக்கப்பட்ட 5 நபிமார்களில் அவர்களும் ஒருவர்கள். குர்ஆனில் அவர்களுடைய பெயர்களை வரலாறுகளை திரும்ப திரும்ப பல இடங்களில் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் படிப்படியாக குர்ஆனில் பதிவு செய்கின்றார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியாக இருக்கின்ற உலுல் அஸ்மாக நபிமார்களில் முக்கியமானவர்களாக இருக்கின்ற ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபி இல்லாத ஒரு வலியாக இருக்கின்ற ஹஜ்ரத் ஹுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சென்று பாடம் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சென்றார்கள், பாடம் படித்தார்கள். அல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமுனி, நீங்கள் ஏதாவது எனக்கு இல்மை கற்றுத்தர வேண்டும் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஸலாம் அவர்களோடு சென்றார்கள். நீண்ட ஒரு வரலாறு குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றார். இதற்கு நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த ஞானத்தினுடைய அறிவை கொண்டு எதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹுவை மறந்த வார்த்தைகளை என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை என்கின்ற காரணத்தினால் இன்னும் எனக்கு வேண்டும் என்கின்ற அந்த ஆய்வின் பிரகாரம் எல்லா நிலைகளிலும் நாம் சென்று விடக்கூடாது. அதில் ஒரு வகைதான் இந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு உலகத்தில் அறிவியல் நுட்பத்தில் மருத்துவத்துறையில் எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. உடம்பில் ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு சிராய்ப்பு என்று சொன்னால் கண்களுக்கு அப்பாற்பட்டு உள்ளே இருக்கின்ற அந்த சிராய்ப்பை, அந்த வடிப்பை, அந்த சுருளை காட்டி கொடுக்கின்ற எம்ஆர்ஐ ஆக அல்லது சிடி ஸ்கேனாக அல்லது RNS ஆக எந்த வகையாக இருந்தாலும் மிக துல்லியமாக அதனுடைய இடத்திற்கு சென்று இந்த இடத்தில் ஓட்டை இருக்கின்றது, இந்த இடத்தில் வலி வருவதற்கு காரணம் இருக்கின்றது என்று மருத்துவத்தினுடைய அறிவியலுடைய அத்தனை துறைகளிலும் முன்னேறி நிற்கின்ற இந்த உலகம் உயிர் சம்பந்தமாக அவர்கள் தோற்று போயிருக்கின்றனர். உயிர் சம்பந்தமாக அவர்கள் தோற்று போயிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு உலகம் இன்னும் அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். இந்த உயிரை, ஒரு மனிதனுடைய உயிரை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய உயிரை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியுமா? அந்த மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தாது வஸ்துவை இந்த மனிதனுக்கு தர முடியுமா என்று எல்லா நிலைகளிலும் அறிவினுடைய வகைகளில் மருத்துவத்துறையில் ஆன்மீகத்தில் எல்லா நிலைகளிலும் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உயிர் சம்பந்தமாக அவர்களால் ஒரு படி கூட அவர்களால் மேலே செல்ல முடியவில்லை. குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய கட்டளையில் நின்று உள்ளது என்கின்ற அந்த வார்த்தை குர்ஆனினுடைய ஆயத்து நமக்கு நினைவுக்கு வருகின்றது. குர்ஆன் ஷரீஃபில் நீங்கள் உள்ளே சென்று ரூஹ் சம்பந்தமாக பார்ப்பீர்களேயானால் 23 இடங்களில் ரூஹ் என்கின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். 23 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். அந்த 23 இடங்களிலும் அல்லாஹுவால் சொல்லப்படுகின்ற அந்த விளக்கங்களில் ஒரு 5 அர்த்தங்களை உள்ளடக்கி ஒரு வார்த்தையாக அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரூஹ் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அல் குர்ஆன் ஷரீஃபிற்கு அல்லாஹ் தஆலா ரூஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். வகதாலிக வஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ரூஹ் என்று அல்லாஹ் பேசுகின்றார். இரண்டாவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்று அல்லாஹ் பயன்படுத்துகின்றார். குல் நஸலஹு ரூஹுல் குதுஸ் மின் அம்ரி ரப்பிக், உங்களுடைய ரப்பினுடைய கட்டளையிலிருந்து இந்த மனிதர் மலக்கு வந்தார் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். மூன்றாவது, ஒரு மலக்கிற்கு ஒரு பெயராகவே ரூஹ் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒரு மலக்கிற்கு பெயராகவே யௌம யகூமு ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபன், மலாயிகத்துமார்களும் ரூஹ் என்கின்ற அந்த மலாயிகத்துமார்கள் அணி அணியாக அவர்கள் வருவார்கள் என்று ரூஹ் என்கின்ற அந்த பெயரோடு உள்ள மலாயிகத்துமார்களையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். நான்காவது, ரூஹ் என்பதற்கு வலிமை என்கின்ற ஒரு அர்த்தத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஐந்தாவது தான் நம்முடைய உடலோடு சேர்ந்திருக்கின்ற இந்த உயிர், நம்முடைய உடலோடு சேர்ந்திருக்கின்ற இந்த உயிர், இதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உயிரை அல்லாஹ் எப்பொழுது படைத்தார்? இந்த உயிர் எங்கிருந்து வருகின்றது? இது எப்பொழுது முடிவுக்கு வருகின்றது? இதற்கு அழிவு உண்டா? ஆரம்பம் எப்படி இருந்தது என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வசனங்களிலும் அல்லாஹ் அதை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றார். இதை நாம் தெளிவாக நாம் விளங்க வேண்டுமேயானால் சூரத்துல் வாக்கியாவினுடைய ஓரிரு வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். சூரத்துல் கியாமாவினுடைய ஓரிரு வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் எப்படி பேசுகின்றார்? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அவர்களுடைய மரணத்தினுடைய நெருக்கமாக அந்த நேரம் வருகின்ற பொழுது அவர்களுடைய உள் தொண்டைக்குழியை அவர்கள் அடைகின்ற பொழுது என்று
சக்கராத்து ஹால் வருகின்ற பொழுது தொண்டை குழியினுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உச்சி நரம்பு, அந்த நெருப்பு, அந்த நரம்பு மேலும் கீழுமாக அதை ஆடிக்கொண்டிருப்பதை சில நேரங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான். அவர்களுடைய தொண்டை குழியை அந்த உயிர் அடைந்த பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹ் தஆலா தொண்டை குழியினுடைய பகுதியில் உயிருடைய ஒரு பகுதியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சூரத்துல் கியாமாவிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். வல்தஃபத்தி சாகு பிசாகி, அவர்களுடைய கண்டை கால் மற்றொரு கண்டை காலை பின்னிக் கொள்ளுகின்ற பொழுது சக்கராத்தினுடைய ஹாலிலே இந்த இரண்டு நிலைகளையும் நேரடியாக நம்மால் கண்ணால் பார்க்க முடியும். எல்லா மக்களுக்கும் சக்கராத் ஹாலை அல்லாஹ் லேசாக்க வேண்டும். அது எவ்வளவு கடினம் என்கின்ற ஒரு செய்தி பின்னால் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை மிக அழகாக விவரித்து சொன்னார். அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், ஒரு கிண்டை கால் இன்னொரு கிண்டை காலோடு பின்னிக் கொள்ளுகின்ற அந்த நேரம் என்று மரணத்தினுடைய அந்த கடைசி நிமிடத்தை இந்த இரண்டு ஆயத்துகளில் அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ்வால் சக்கராத்தினுடைய கடைசி நேரத்தில் அவர்கள் சக்கராத்தினுடைய வேதனையை அனுபவிக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சிரமம் தெரியுமா? தொண்டை குழிக்குள்ளால் அந்த தொண்டைக்கு குழிக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த குமிழ் நரம்பு என்று சொல்லுவார்களே, ஒட்டக குமிழை போன்று இருக்கக்கூடிய அந்த நரம்பு அது மேலும் கீழுமாக அதை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அதனுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும். அந்த வேதனையுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பம்? கெண்டை காலினுடைய பெருவிரலிலிருந்து ஆரம்பமாகின்றது. அதனால் தான் உயிர் வாங்கப்படுகின்ற முதல் இடம் கெண்டை கால், உயிர் வாங்கி முடிக்கப்படுகின்ற கடைசி இடம் தொண்டை குழி. இந்த இரண்டு ஆயத்துகளில் அல்லாஹ் மிக சரியாக இந்த உலகத்தினுடைய கடைசி நிமிடத்தினுடைய நிகழ்வை அல்லாஹ் சொல்லுகின்றார். இந்த உயிர் எங்கிருந்து ஆரம்பமானது? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்னால் உலகத்தினுடைய பல பகுதிகளில் களிமண்ணை அல்லாஹ் எடுத்து அந்த களிமண்ணை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வலகத் خلقنا الانسان من سلالة من طين சுட்ட களிமண்ணாக அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து فنفخت فيه அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரூஹை நான் ஊதினேன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து கியாமத் நாள் வரை எத்துணை மனிதர்கள் இந்த உலகத்தில் வருவார்களோ அத்துணை உயிர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். அதுதான் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படுகிறது. 4-5 வகையான உலகம் இருக்கின்றது. ஆலமுல் அர்வாஹ், உயிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற ஒரு உலகம். அந்த இடத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து துனியாவில் பிறக்கின்ற எல்லா உயிர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தான். எல்லா உயிர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா என்று சொல்லுகின்ற பொழுது காலு பலா, அந்த உயிர்கள் எல்லாம் சொன்னது, நாங்கள் எல்லாம் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொன்னது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுடைய உயிரை அல்லாஹ் ஒன்று சேர்த்து காலிலிருந்து துவங்கி அவர்களுடைய தொண்டை குழி வழியாக அவர்களுடைய உயிர் முழுவதுமாக உடல் முழுவதும் பரப்பி வந்ததற்கு பின்னால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தும்மல் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். உயிர் சம்பந்தமாக நீங்கள் ஆய்வு செய்வீர்களேயானால் அல் குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் ஏராளமான விஷயங்கள் வரும். ஒரு கட்டத்திற்கு மேலால் அதை பற்றி நாம் ஆராயக்கூடாது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். அதனால் தான் இந்த உம்மத்துமார்கள் தும்முகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தும்முகின்ற பொழுது மனிதனுடைய இதயம் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டு மீண்டும் ஆரம்பமாகும். உயிர் போய் திரும்ப வருகின்ற ஒரு நிலையை போன்று ஏற்படுகின்றது. ஆதலால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு வார்த்தையை திக்ரை சொல்ல வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றார். இப்படி அல் குர்ஆன் ஷரீஃபிலே 4-5 இடங்களில் அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா பல அர்த்தங்களில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இந்த உயிர் சம்பந்தமாக அல்லாஹ் பதிவு செய்து விட்டதற்கு பின்னால் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய இன்னும் சில இடங்களில் அதை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிரை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலே பேசுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகத்தண்டிலிருந்து வந்ததற்கு பின்னால் இந்த துனியாவில் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு தந்தையினுடைய முதுகந்தண்டிலும் இந்து துணியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். ஒவ்வொரு ஆணினுடைய முதுகந்தண்டிலும் இந்து துணியாக அல்லாஹ் பதிவு செய்கின்றார். அல்லாஹ்
அவர்களுக்குண்டான ஜோடிகளை சேர்த்ததற்கு பின்னால், அவர்களுக்குண்டான தாமத்தியங்கள் எல்லாம் நிறைவுற்றதற்கு பின்னால், தாயினுடைய கருவறையில் குழந்தை உருவாகி வருகின்ற பொழுது 120வது நாளிலே அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்புகின்றார். அல்லாஹ் மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான ரூஹை அவர்கள் ஊதுகின்றார்கள். அது எவ்வளவு நாள் வாழும் என்று ஊதிவிட்டு செல்லுகின்றார்கள். அது எவ்வளவு நாள், எதுவெல்லாம் இந்த உலகத்தில் அதற்குண்டான ரிசுக்குகள் என்ன, அஜல்கள் என்ன, அமல்கள் என்ன, 3 விஷயங்களை மலாயிக்கத்துமார்கள் அந்த 120வது நாளிலே ஊதிவிட்டு செல்லுகின்றார். ஆலமுல் அர்வாஹில் இருந்து ஆலம துனியாவிற்கு அந்த உயிர் வருகின்றது. ஆலம துனியாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஆலமுல் அஜ்ஸாம் என்று சொல்லக்கூடிய உயிரும் உடலும் சேர்ந்ததாக இந்த உலகத்தில் அது குழந்தை வெளியாகி வருகின்றது. ஆலம துனியாவில் அது வாழுகின்ற காலமெல்லாம் வாழ்ந்து முடிந்ததற்கு பின்னால், அதற்குண்டான மரணத்தினுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் மீண்டும் அது ஆலமல் கபரிலே, ஆலமல் பர்ஸகிலே அது வாழ்வதற்குண்டான தகுதியை பெறுகின்றது. அங்கு அவைகள் முடிந்ததற்கு பின்னால் ஆலமல் மஹ்ஷருக்கு அந்த உயிர் இடம் பெறுகின்றது. இந்த இடத்தில் நாம் ஒன்றை விளங்க வேண்டும். நம்முடைய உடலும் உயிரும் சேர்ந்திருந்தால், நம்முடைய உடலும் உயிரும் சேர்ந்திருந்தால் இன்பங்களை நம்மால் ரசிக்க முடியும், மகிழ்ச்சியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், வலியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், வேதனைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடுமையானால் அது நமக்கு சொந்தமானதல்ல. அது நம்மோடு அல்லாஹ் சேர்த்து வைத்திருக்கின்றான். நாடுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி நமக்கு கொடுத்தானோ அதை போட்டு அதை அந்த நேரத்தில் அல்லாஹ் அதற்குண்டான அஜல் முடிகின்ற பொழுது ஒரு நிமிடம் கூட முந்தாமல் பிந்தாமல் அது இடம்பெயர்ந்ததற்கு பின்னால் நம்மால் எதையும் இந்த உலகத்தில் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆதலால் விரிவுரையாளர்கள் இங்கே ஒரு கருத்தை சொல்லுவார்கள். நம்முடைய உடலை பாதுகாப்பதில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோம், நம்முடைய உடலை நாம் பாதுகாப்பதில் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோமோ அதை போன்று நம்முடைய உயிரை நாம் சுத்தப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தும். பாவங்களின் பக்கம் செல்லாமல், பாவத்தை சிந்திக்காமல், பாவத்தினுடைய பேச்சு இல்லாமல், பாவமான செயல்களை செய்யாமல் நம்முடைய உயிரை நாம் மிக சரியாக அதை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வை அந்த உயிர் சென்று அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அது பெறுகின்றது. உயிருக்கு ஒருபோதும் இந்த உலகத்தில் அழிவு என்பதை அல்லாஹ் வைக்கவில்லை. உடலுக்கு அல்லாஹ் அழிவை வைத்திருக்கின்றான். எப்படி இல்லாமல் இருந்து இந்த உடல் வந்ததோ அதை போன்று இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகிவிடுகின்றது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் இந்த உடலுக்கு எப்படி வலி வருகின்றதோ அதை போன்று உயிருக்கும் வலி வரும். இந்த உடலுக்கு எப்படி இன்பம் வருகின்றதோ அதை போன்று உயிருக்கும் வலி என்பது வரும். அல்லாஹ்வால் வேதனை செய்யப்படுகின்ற பொழுது ஆலமுல் பர்ஸகிலே கபரினுடைய வாழ்க்கை முடிந்து மீண்டும் அவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது உடலோடு சேர்ந்து அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, உடலோடு சேர்ந்து அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வால் இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய ஒரு நேரத்தை, காலத்தை அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குன் ஃபயகுன், நீ ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும். அல்லாஹ்வால் இந்த துனியாவினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கின்றான். இந்த உடலையும் உயிரையும் அல்லாஹ் நமக்கு சேர்த்து கொடுத்ததை போன்று அல்லாஹ் ஒரு நேரத்தில் அதை பிரிக்கின்றான். பிரித்ததற்கு பின்னால் அது மீண்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இதை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், தூங்க ஆரம்பிக்கின்றோம். நபி அவர்கள் சொல்லுவார்கள், அன்னௌமு அஹுல் மையத்தி, தூக்கம் என்பது மரணத்தினுடைய சகோதரர் என்று சொல்லுவார்கள். தூக்கம் என்பது மரணத்தினுடைய சகோதரர் என்று சொல்லுவார்கள். நாம் தூங்க ஆரம்பிக்கின்றோம். ஒரு அடியார் தூங்க ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய உடம்பில் இருந்து ரூஹு கழட்டப்படுகின்றது. அவருடைய உடம்பில் இருந்து ரூஹு கழட்டப்படுகின்றது. ரூஹு வெளியானதற்கு பின்னால் அதற்குண்டான மூச்சுக்களை மற்றவர்கள் பார்த்து அடக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மூச்சினுடைய சுவாசத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டே வருகின்றார். அவர் எழுப்புகின்ற பொழுது மீண்டும் அவருடைய எழுந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்ற பொழுது அவருக்கு உயிர் மீண்டும் தரப்படுகின்றது. அவர் எழுந்திருக்கின்றார். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மரணித்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினாயே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார். இந்த உயிர் சம்பந்தமாக இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. இறந்தவர்கள் கனவில் வருவார்களா, அவர்களுடைய ரூஹ் வருமா, அதை எப்படி அந்த இடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து நமக்கு என்ன சொல்லுகின்றார்கள் என்கிற விஷயங்களை வரும் வாரங்களில் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா
இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வையும் பெற்று வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும்